வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை INTUC சார்பில் வரவேற்று வழியனுப்பும் நிகழ்ச்சி. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்கள் முழுவதும் 1000 மருந்து கடைகள் இன்று மூடல். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அப்போது தவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் படத்தை காட்டி பொறுப்பேற்றது. புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்து கவனம் ஈர்க்க முயன்று அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மலையாளத்தில் உறுதிமொழியை ஏற்றது என பல சுவாரஸ்ய சம்பவங்கள் நடைபெற்றன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. இதில் NR காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக, லஜக தலா 1 இடங்கள் என மொத்தம் 18 இடங்களை கைப்பற்றியது. திமுக 5, காங்கிரஸ் 1, நேயம் மக்கள் கழகம் 1, தவேக 2, சுயேச்சை 3 இடங்களையும் வென்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல்வராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். தொடர்ந்து 18ஆம் தேதி புதுச்சேரி தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக அன்பழகனை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சட்டப்பேரவை தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் தலைமையில் கூடியது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி மங்களம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக முதலமைச்சர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் நடைபெற்றது. தவேகாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களாக வென்றனர். இதில் மணவெளி தொகுதியில் தேர்வு செய்யப்பட்ட ராமு பதவியேற்றார். அவர் பதவியேற்புக்கான உறுதிமொழியை வாசித்த போது கடவுள் அறிய என கூறி விஜய் படத்தை காட்டினார். இதைப்போல ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கடவுள் NR அறிய என கூறி பதவியேற்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் பதவியேற்ற பிறகு கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழியை விட கூடுதலான வார்த்தைகள் சொல்கின்றனர், அவை பேரவை குறிப்பில் இருக்காது என்றார். மற்றொரு தவேக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜரவணகுமார் பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மத்திய அரசின் நிலைப்பாட்டால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்க அனுமதி கிடைக்காததால் சட்டப்பேரவையில் மலையாளத்தில் பாகூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உறுதிமொழி ஏற்றார். பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்க அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் சட்டப்பேரவை செயலர் தயாளன் பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்க நடைமுறை இல்லை என கூறி அனுமதி மறுத்துள்ளார். இதையடுத்து அவர் மலையாளத்தில் உறுதிமொழியை வாசித்தார். இது பற்றி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் கேட்டதற்கு, புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்து நான் கவனத்தை ஈர்க்க விரும்பினேன், ஆனால் சபாநாயகர் மறுத்துவிட்டார். எனவே எனது எதிர்ப்பை பதிவு செய்து பிரெஞ்சு மொழியின் நிலை குறித்து கவனத்தை ஈர்க்க நான் மலையாளத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டேன் என்றார். பாரத ரத்னா விருது பெற்ற மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் வரும் மே மாதம் 21ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அவரது நினைவு ஜோதி யாத்திரை புதுச்சேரி வந்தடைந்தது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநில INTUC சார்பில் வரவேற்று வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரத ரத்னா விருது பெற்ற மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் 35வது நினைவு தினம் வரும் மே மாதம் 21ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் அவரது நினைவு ஜோதி யாத்திரை புதுச்சேரி வந்தடைந்தது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநில INTUC சார்பில் வரவேற்று வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலம் காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவின் சார்பில் நடைபெறும் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை இந்த ஆண்டு கடந்த 15ஆம் தேதி கர்நாடகா காங்கிரஸ் நிர்வாகிகளால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதேபோல் கேரள மாநில தோட்ட தொழிலாளர் INTUC தொழிற்சங்கம் சார்பிலும் தொடங்கப்பட்ட மற்றொரு ஜோதி யாத்திரையும் புதுச்சேரி வந்தடைந்தது. இந்த 2 ஜோதி யாத்திரைகளுக்கும் புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டலில் ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியின் 4 பிராந்தியங்கள் முழுவதும் 1000 மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டது. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். இதனை ஏற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 1000 மருந்தகங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவ கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு நல்லது செய்யவே எங்கள் குடும்பத்தினர் அரசியலுக்கு வந்துள்ளோம் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தாயார் லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் காமராஜர் நகர் தொகுதியின் வெற்றி பெற்ற ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தாயார் திருச்சி லால்குடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான லீமா ரோஸ் கேலரியில் அமர்ந்து பார்த்தார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தார். பின்பு நிருபர்களிடம் லீமா ரோஸ் பேசும்போது, எனது மகன் சட்டமன்ற உறுப்பினரானது சந்தோஷம், அவர் அமைச்சராவது பற்றி சொல்வார்கள். மக்களுக்கு நல்லது செய்ய எங்கள் குடும்பத்தினர் அரசியலுக்கு வந்துள்ளோம். நான் அமைச்சராவது இறைவன் சித்தம். தாவேக அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் கோரியுள்ளதாக தவறாக யூடியூப்பில் போடுகின்றனர். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம். அவதூறாக பேசுவோர் மீது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் உள்ளோம் என்றார். பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்து அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சிலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி ELACP HUP ஒருங்கிணைப்பாளர் காலமேகம் வரவேற்புரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர், இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் பாராட்டு உரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவின் போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் படத்தை காண்பித்த சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து விஜய் குறித்த பேச்சு பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்க சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கூட்டணி 3 இடங்களில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றனர். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராமு பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது தங்கள் கட்சியின் தலைவர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை காண்பித்து கடவுள் என பேசினார்.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சபாநாயகர் விஜய் குறித்து பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க கூறினார். மேலும் ஏற்கனவே 1008 கடவுள்கள் இருக்கிறார்கள், இவர் என்ன 1009வது கடவுளா என கேள்வி எழுப்பி இதுபோல் யாரும் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடு ஆகும். இப்போது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர். பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவான தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை, ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதில் பள்ளி உறுதியாக நம்புகிறது. உண்மையான கல்வி என்பது தன்னம்பிக்கை, தொடர்பு திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் பலத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. மதிப்பெண்களுக்கு அப்பால் எல்லைகளை தாண்டி வாழ்க்கையின் வெற்றி பயணம் இது. கோட்டக்குப்பத்தில் நடந்த ரவுடி கொலையில் 6 பேரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன் மகன் சிவகுரு. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்ப்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பந்தமாக கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த பிச்சாண்டி மகன் பிரகாஷ், கீழ்ப்புத்துப்பட்டு அனிச்சங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மகன் பார்த்திபன், கூனிமேடு குப்பம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மகன் ஜான்சன், குணசேகரன் மகன் கலைவாணன், முருகன் மகன் முகுந்தன், செந்தில்குமார் மகன் பொக்கை கார்த்திக் ஆகிய 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் கடந்த மார்ச் மாதம் கூனிமேடு கடற்கரையில் நடந்த மாசிமக திருவிழாவில் கொலையான சிவகுரு, அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் கார்த்திக் என்கிற பொக்க கார்த்திக் ஆகியோருடன் ஏற்பட்ட தகராறில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த 13ஆம் தேதி கூனிமேடு பகுதியில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் சிவகுரு பிரகாஷை தாக்கியுள்ளார். கடந்த வாரம் நடந்த கார்த்தி என்கிற பொக்க கார்த்திக் மகள் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிவகுரு தரப்பினர் பொக்க கார்த்திக்கு கொலை மிரட்டல் கொடுத்துள்ளனர். இதேபோல் இந்த கொலைகள் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருவதாலும் கொலை மிரட்டல் விடுவதாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக்கொண்டு சிவகுருவை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலையாளிகளிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி முத்தரையர்பாளையம் முத்தரையர் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியின் முதல் 3 இடங்களை மாணவர்கள் எம் விஷ்ணுவர்தன் 500க்கு 478 மதிப்பெண்களுடன் முதலிடமும், பி தயாநிதி 500க்கு 476 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், வி கோபிகா 500க்கு 472 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். இந்த பள்ளியில் 94 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 22 பேரும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 52 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் பள்ளி முதல்வர் எஸ் முத்துராமன் தலைமையில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் 450க்கும் மேற்பட்ட மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குட் மார்னிங். எங்கள் ஸ்கூலில் வந்து நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க படிக்கிறதுக்காக. நாங்களும் நல்லா படித்து மார்க் எடுத்திருக்கோம். நாங்கள் மார்க் எடுத்தது காரணம் இந்த ஸ்கூலும் எங்கள் பேரண்ட்ஸும். என் பேர் தயாநிதி. நான் இங்கே 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன்.
டீச்சர்ஸ்லாம் எங்களை ரொம்ப கேர் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு நடத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. பேரண்ட்ஸும் வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் எவ்வளோ நாங்கள் மார்க் எடுத்தேன். நான் அந்த ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூல் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க, டீச்சர்ஸும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் இப்போ நல்ல மார்க் எடுத்து ஒரு குட் பொசிஷன் வந்துடும். தேங்க்யூ. என் பேர் கோபிகா. நான் இங்கே 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறேன். இந்த ஸ்கூல் வந்து கோச்சிங் நல்லா இருக்குது. 12th இதை விட அதிகமாக மார்க் எடுக்கணும். மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை INTUC சார்பில் வரவேற்று வழியனுப்பும் நிகழ்ச்சி. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்கள் முழுவதும் 1000 மருந்து கடைகள் இன்று மூடல். ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.